தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பாட்டி சமையலில் சூப்பராக ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிஜமாலுமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்களாகட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும். ஏன்னா அதிகமாக நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 பட்டை 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதிலே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 5 தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியா வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்திட்டா போதும். இப்போ வந்து 5 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. இப்போ இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நேற்று நைட்டு பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கும் பண்ண சொல்லி பசங்க ரொம்ப இதாக கேட்டாங்க. அதனால தான் தீரன் நீரன் 2 பேர் தான் பண்ணுறாங்க. நான் பக்கத்துலேயே என்னை வரவிடலை. ஸோ தெரியாத மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா மறுபடியும் உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது வந்து கரம் மசாலா வீட்டிலே தயார் பண்ணது. இது வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, அதாவது குருமிளகு, வர மல்லி இதெல்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே வந்துட்டு கடையில் வாங்கின பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம தயிர், புதினா, கொத்தமல்லி இலை இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நல்லா இது தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு. முக்கியமாக என்னென்னா இவ்வளோ பூண்டு போட்டால் மட்டும்தான் இந்த வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா மற்ற எந்த 3 பொருள் நம்ம சேர்க்கலை. தயிர், புதினா, மல்லி இலையெல்லாம் சேர்க்கலை. ஆனால் இந்த பூண்டு வந்து ஒரு 3 கட்டியாவது மினிமம் சேர்க்கணும். அப்போ தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பூண்டு சேர்த்த உடனேயுமே வந்துட்டு ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து பூண்டு நம்ம அரிசி வேகும்போதே ரொம்ப நல்லா வெந்துடும். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து பச்சரிசி தான். அப்புறமா தான் தெரிஞ்சது இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து கேசரி பவுடரை ஊற வச்சுருந்த அரிசியில் போட்டு விட்டாங்க. அதனால கலரே மாறல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டேன். இப்போ அரிசி வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் ஈவனாக பிடிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். அது இல்லாமல் பச்சரிசி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். பிரியாணி வந்து கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ரகலை பண்ணிகிட்டே இருந்தாங்க, கரண்டியில் போடுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சத்தம் போட்டு அப்புறம் எல்லோரும் பசியோடு இருந்தாங்க. அதனால வந்துட்டு மறுபடியும் உப்பெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா தான் கேட்டாங்க. அதுக்குள்ளே நீரன் பார்த்திங்கன்னா தீர்த்தம் மாதிரியாக எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லி கையில் ஊற்றி குடிச்சிட்டு இருந்தான். அப்புறமா தான் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரை ஒரு வழியாக போட்டு மூடி வச்சு அப்புறம் விசில் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு எந்த விதமான சைட் டிஷ் கூட தேவையில்லை. நாங்களுமே வந்துட்டு வெங்காயம் வச்சு தான் சாப்பிட்டோம். தயிர் கொஞ்சமாக இருந்ததுனால பசங்க மட்டும் ஊற்றிட்டாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு நல்ல சமையலோட உங்களை வில்லேஜ் பாட்டி சமையலில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.